பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற பேர்ல செயல்பட்டு இருக்கிற இவங்க பள்ளி நேரங்களை வீணடிச்சு குரூப் சாட் பண்றாங்க. போராட்டங்கள் நடத்தணும், எங்க நடத்தலாம், எப்போது நடத்தலாம், யாரெல்லாம் கலந்துக்கலாம், என்ன விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறத அரசு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இவங்க பள்ளி நேரங்கள்ல உட்காந்து இந்த மாதிரிலாம் வீணடிக்கிறாங்க. இவங்க யாரு, இவங்களுடைய தகுதி என்ன, இவங்க என்ன வேலைக்காக பணி அமர்த்தப்பட்டிருக்காங்க, கெலட்ரான் கம்பெனி இவங்களை ஏன் பணி அமர்த்துச்சு அப்படிங்கிறத பள்ளி கல்வித்துறை கவனிச்சு இவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுடைய சான்றிதழ்களை வாங்கி இவங்க யாரு, எதுக்காக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். எதிர்கால இந்தியா பள்ளி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் நம்பி இருக்கு. அப்படி இருக்கு பள்ளி மாணவர்களை கவனிக்காம இவங்க என்ன குரூப் சாட்ல பேசிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது, இவங்களுடைய ஒர்க் என்ன, இவங்க என்ன தகுதி பெற்றிருக்காங்க, எதுக்காக ஸ்கூலுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத ஆய்வு நடத்துங்க சார். அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை 6th to 10th வரைக்கும் கொண்டு பாடத்திட்டம் கொண்டு வாங்க. பிஎட் முடித்த கணினி ஆசிரியர்களை பணி நியமனம் பண்ணுங்க. டெண்டரை க்ளோஸ் பண்ணுங்க. இனிமே எந்த டெண்டரும் நீங்க கொண்டு வர வேண்டாம். கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸை பணி அமர்த்த வேண்டாம். பெர்மனன்ட் டீச்சர்ஸை போடுங்க சார். மாணவர்களின் எதிர்காலத்தை, அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இவங்க யாருங்கிறத ஆய்வு பண்ணி இவங்களுக்கான தக்க தண்டனையை கொடுக்கணும்னு பணிவன்புடன் கேட்டு. நன்றி, வணக்கம்.